பிரைஸ் லார்ட். இயேசுவின் நாமத்தினால் உங்களை யாவரும் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கூட இந்த நிகழ்ச்சி மூலியமாக உங்களை சந்திக்க கற்றுக் கொடுத்த இந்த கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் கூட நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கேள்வி இருக்கலாம். ஏன் என் வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதங்களை செய்ய முடியல? ஏன் என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கல? ஏன் என் வாழ்க்கையில் எல்லாமே ஒரு தடையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய அவருக்கு லேசான காரியம். ஏன்னா அவர் சர்வ வல்லம் உள்ள தேவன். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி பார்க்கிற உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட காரியங்கள் தடையா இருக்கிறதா? உங்களுக்கு ஒரு காரியத்திலேருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை வேணுமா? அ இல்ல உங்க காரியத்துல உங்களுக்கு அற்புதம் நடக்கணுமா? ஆண்டு சொல்றாரு, இந்த நாளில ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய வல்லவரா இருக்கிறாரு. உங்களுக்கு ஒரு விடுதலை தர ஆண்டவர் வல்லவரா இருக்கிறாரு. ஆனாலும் ஏன் இன்னும் நடக்கல அப்படின்னு கேட்குறீங்களா? வேதத்துல யோசுவா 3:5 சொல்லுகிறது, இன்னைக்கு உங்களை பரிசுத்தமாக்கிக் கொள்ளுங்கள், கர்த்தர் உங்கள் நடுவில அற்புதங்களை செய்வார். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, அவங்க வாழ்க்கையில இருக்குதான பாவங்களை நினைத்து சொல்றாரு, இன்னைக்கு உங்களை பரிசுத்தமாக்கிக் கொள்ளுங்க, நான் உங்கள் நடுவுல அற்புதங்களை செய்வேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்களே பார்த்து சொல்றாரு, இந்த நிகழ்ச்சியை கேட்கிற, இந்த வார்த்தையை கேட்கிற என் அன்பு மகளே, என் அன்பு மகனே, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் நமக்குள்ள இருக்கலாம். ஆண்டவருக்கு பிரியமில்லாத பாவங்கள் நமக்குள்ள இருக்கலாம். ஆகையால தான் நம்ம வாழ்க்கையில இன்னும் அற்புதங்களை பார்க்காம இருக்கிறோம். இன்னும் அதிசயங்களை பார்க்காம இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில அதே தடையினால நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எது செய்தாலும் காரியங்கள் தடைப்பட்டு போகிறது. எந்த காரியத்துல ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல, எந்த காரியத்துல ஒரு முன்னேற்றமே பார்க்க முடியல. ஏன் அப்படின்னு குழம்பி போயிருக்கிறீங்களா? ஆண்டு சொல்றாரு, உங்க வாழ்க்கையில இருக்குதான பாவத்தை எடுத்து போடுங்க. எனக்கு பிரியமில்லாத காரியத்தை நீங்க எப்போ விடுகிறீங்களோ அப்போ நான் உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய போகிறேன். ஆகையால இந்த நாள்ல கூட இந்த கேள்வி உங்களுக்குள்ள இருக்குதா? ஆண்டவர் சொல்றாரு, இந்த நாளில ஒப்பு கொடுங்க. இந்த வார்த்தை கேட்கும் போதே நீங்க நீங்க ஏசப்பாட்ட சொல்லுங்க, ஏசப்பா என்ன ஆசீர்வதிக்காதபடிக்கு தடியா இருக்கிற இந்த பாவத்தை எடுத்து போடுங்க. பாருங்க, நம்ம ஆசீர்வாதமா இருப்பதுதான் கர்த்தருக்கு பிரியம். ஆனா நமக்குள்ள இருக்க சில பாவங்கள் அதை தடை செய்கிறது. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு, அந்த நன்மையை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு, அந்த அற்புதங்களை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு, அந்த தடைகளை உடையாதபடிக்கு இந்த பாவம் தடையா இருக்கிறது. ஆகையால இந்த வார்த்தை கேட்கும் போது இன்னைக்கு நீங்க ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் ஆசீர்வாதத்துக்கு தடியா இருக்கிற, ஆண்டவரே சப்பா என் நன்மைக்கு தடியா இருக்கிற இந்த பாவம் எனக்கு வேண்டாம், நீங்க எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா, இந்த நாளில ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய வல்லவரா இருக்கிறார். உங்கள் நடுவிலே ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். ஒப்பு கொடுக்குறீங்களா? கண்ணை மூடி ஜெபிக்க ஆண்டு சொல்லுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில ஆண்டவரே அப்பா தேவையில்லாத பாவத்தை எடுத்து போடுங்க, உமக்கு பிரியமில்லாத காரியத்தை எடுத்து போடுங்க அப்பா. இதப்பா அன்று இசப்பா உமக்கு மறைவாக நாங்கள் தெரியாமல் அன்று செய்த பாவங்களை மன்னித்து இந்த நாளில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உமக்காக பரிசுத்தமாய் வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் வாங்க ஆண்டவரே. ஆண்டவரே இசப்பா இந்த நாள் கூட இந்த வார்த்தை கேட்டு ஆண்டவரே அப்பா ஒப்பு கொடுக்குற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில் கர்த்தாவே நீங்கள் ஆஸ்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நீர் அவங்க நடுவில் அற்புதங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா சுத்திசப்பா மூடப்பட்ட வாசல்கள் திறக்கும்படியாக ஜெபிக்கிறேன். எந்த காரியத்தில் ஆண்டவரே அற்புதம் வேணும், எந்த காரியத்தில் அப்போ பெரிய விடுதலை வேணும் அப்படின்னு கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில் நீங்கள் அற்புதங்களை செய்து உங்கள் நாமத்தை மைப்படுத்தபடியாக நாங்கள் ஜெபிக்கிறேன். எங்கள் தேவன் அப்படி செய்ததுக்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.